இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி வாசகர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். 23 ஜனவரி 2025 வியாழக்கிழமை முதல் 29 ஜனவரி 2025 புதன்கிழமை வரையிலான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான ராசி பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்துடலாம். இந்த காலகட்டம் எடுத்துட்டோம்னா நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ குரோதி வருஷம் உத்தராயணம் ஹேமந்த ருது மகர தை மாதம் 10ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரையிலான காலகட்டம். 23 ஜனவரி வியாழக்கிழமை அன்றைக்கு திருநீலகண்டர் தாயுமானவர் குரு பூஜை, 24 கரிநாள், 25 சனிக்கிழமை ஏகாதசி. சனிக்கிழமையும் ஏகாதசியும் சேர்ந்து வர்றது அன்றைக்கி தான் வாஸ்து பூஜை. காலையில் 10:06 10:42 வரைக்கும் நமக்கு அந்த செங்கல் வைக்க வேண்டிய நேரம். 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய தேசத்தின் குடியரசு தினம். 27 ஜனவரி திங்கட்கிழமை மாத சிவராத்திரி மகா பிரதோஷம். 28 செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு போதாயன அமாவாசை. 29 புதன்கிழமை அன்று தை மாத அமாவாசை திருவோண விரதம். இதுதான் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்கள். கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம். ரிஷப ராசியில் குரு பகவான் வக்ரலமையில், மிதுன ராசியில் செவ்வாய் வக்ரலமையில், கன்னியா ராசியில் கேது, துலா ராசியில் சந்திரன், மகர ராசியில் சூரியன் புதன், கும்பராசியில் சுக்கிரன் சனி, மீன ராசியில் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. 23ஆம் தேதி இரவு 9:59க்கு விருச்சிக ராசிக்கு சந்திர பகவான் மாற்றம் பெறுகிறார். 26ஆம் தேதி காலையில் 7:56க்கு தனுசு ராசிக்கு சந்திர பகவான் பெயர்ச்சி அடைகிறார். 28 மாலை மணி 3:27க்கு மகர ராசிக்குள் சந்திர பகவான் பிரவேசிக்கிறார். அன்று காலை 11:54க்கு மீன ராசிக்குள் சுக்கிர பகவான் பெயர்ச்சியாகி உச்சம் அடைகிறார். இதுதான் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம். நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதகட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்ன, பார்வை என்ன, அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். துலா ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் நம்முடைய ரணருண ரோகஸ்தானமான மீனராசியில் கிட்டத்தட்ட 1 வருடத்திற்கு பிறகு உச்சம் அடைய போகிறார். ஒரு பெரிய பாக்கியம் துளாராசிக்கு. இந்த 28 ஜனவரியிலேருந்து ஆரம்பம். அப்புறம் உங்களுக்கு புது வருஷம் விஸ்வாவிஷு வருஷம் பிறந்தாச்சுன்னா இந்த வருஷமே ரொம்ப அனுகூலமாக இருக்கிற ராசியில் முக்கியமான ராசி துளாராசி தான். ரொம்ப நல்லா இருக்குது. பல விதத்திலும் நமக்கு நன்மைகள் ஏற்பட போகிறது. எந்த விஷயத்திலும் நல்ல மாற்றங்களை நாம் இந்த நேரத்தில் எதிர்பார்க்கலாம். அதில் முக்கியமான விஷயம் இந்த கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் நம்மளை துரத்திக்கிட்டு இருக்குது. அந்த கடன் சம்பந்தமான விஷயங்கள் நமக்கு நிவர்த்தி ஆகும். சுபவிரயத்துக்கு தான் கடன் வாங்கியிருப்போம். ஒன்று நகை வாங்கியிருப்போம், இல்லை ஒரு வீடு மண்மனை வாங்கியிருப்போம், இல்லை ஒரு புதுசாக ஒரு கார் வாங்கியிருப்போம், இல்லை தொழில் ஆரம்பிச்சிருப்போம். ஆனாலும் கடன் தான். இப்போ அந்த கடன் சம்பந்தமான விஷயங்கள் நிவர்த்தியாகும். உடல் ஆரோக்கியம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நாம் எதிர்பார்க்கலாம். தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்தும் நிவர்த்தியாகும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நீங்க பெறுவீர்கள். பல விதத்திலும் நமக்கு நன்மைகள் உண்டாகும். பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு முக்கியமாக தொழில் செய்யக்கூடிய உத்தியோகம் செல்லக்கூடிய பெண்களுக்கு இது ஒரு நல்ல மாற்றத்திற்கான ஒரு நேரம். உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் நமக்கு வந்தாச்சு. மாணக்கர்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியங்கள் உண்டாகும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் காணப்படும்.
சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள் ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். தினசரி பெருமாள் வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தை வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். இணைந்திருங்கள் இந்து தமிழ் திசையுடன். நன்றி, வணக்கம்.